friends, welcome to my channel Resource Tamil. So இன்னைக்கு content என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல டியூப் லைட் யூஸ் பண்ணுவோம். சோ ஃபேன் நிறைய ஹோம் அப்ளையன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரிக் சம்பந்தமா நிறைய ஹோம் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அதெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்னா ஒரு சுவிட்ச் மூலமா கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா? சோ சுவிட்ச் ஆன் பண்ணா நமக்கு லைட் எரியும், ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ இருக்க அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ஸ்ல என்ன ஆக போகுது அப்படின்னா, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல 2 பல்ப் வந்து சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து மேக் பண்ண போறோம். ஸோ என்ன நான் வந்து வீடியோ சொல்றேன். ஸோ இந்த 2 பல்பை நான் சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 பல்பையும் இந்த இடத்துல மொபைல் ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதுலயே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு பல்ப் வந்து ஆன் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பல்ப் ஆன் பண்ணா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பல்ப் வந்து இண்டிகேட் ஆகுது. ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல செகண்ட் பல்பையும் நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ செகண்ட் பல்பும் நமக்கு வந்து ஆன் ஆகுது, ஆஃப் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கூடி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் செட்டப் எதில் பண்ணோம் அப்படின்னா பிசியில் வந்து பண்ணணும், கம்ப்யூட்டர் லேப்டாப்ல வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இதான் நம்மளுடைய செட்டப், பைலிங்க் ஆப்ன்ற ஒரு செட்டப். ஸோ இதில் இந்த இதை பல்ப் ஒன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து பல்ப் ஒன் வந்து பிளிங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கான்செப்ட் எதுக்கு பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியணும் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை இன்னைக்கு வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு Blynk ஆப்பில் நம்ம எப்படி செட் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் பிசியில். ஸோ க்ரோமில் போயிட்டு Blynk IoT அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Blynk IoT பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும். ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ரைட் சைடில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஷார்ட் ஃப்ரீ கொடுத்துக்கிறேன். Blynkோட ஃபஸ்ட்டு வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே செகண்ட் ஆப்ஷனில் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுங்க. டெம்ப்ளேட்டில் கொடுத்து நம்ம வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் நியூ டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் நேம் வந்து என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் வந்து ESP8266 சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாடியூல் எனேபிள் பண்ணுங்கள். கனெக்ஷன் வந்து ஒய்ஃபை டைப் தான். ஸோ டன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3வது ஆப்ஷனில் டேட்டா ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதில் போயிட்டு நியூ டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இதில் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பின் இருக்கா? ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணிட்டு இதுக்கு நம்ம எந்த நேம் வேணால் கொடுக்கலாம். நான் வந்து 2 பல்ப் கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல்ப் 1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின்னில் போயிட்டு V0 அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ டேட்டா டைப் வந்து இன்டிஜர் மோடில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே நியூ டேட்டா ஸ்ட்ரீம் போயிடுங்க. நியூ டேட்டா ஸ்ட்ரீமில் அதே விர்ச்சுவல் பின் கொடுங்க. ஏன்னா 2 பல்ப் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இதில் நேம் போயிட்டு பல்ப் 2 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து V1 நெக்ஸ்ட்டு பின் V1 கொடுத்துக்கிறேன். அதே டேட்டா டைப்பு இன்டிஜர் மோடில் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா வெப் டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை எனேபிள் பண்ணுங்கள். இதில் போயிட்டு இந்த விட்ஜெட் பாக்ஸில் சுவிட்ச்னு ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 2 பல்பை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் 2 சுவிட்சு ட்ராக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சுவிட்சோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இந்த டேட்டா ஸ்ட்ரீமில் நம்ம ஃபஸ்ட்டு V0ன்னு ஒரு பல்ப் 1க்கு எனேபிள் பண்ணிடணும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷோ ஆன் ஆஃப் லேபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஆன், இந்த இடத்துல ஆஃப் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஸ்க்ரீன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனில் இருக்கும்போது ஆன் வரும். ஸோ ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆஃப்னு வரும். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் சுவிட்ச் 2க்கும் செட்டிங்ஸில் V0 இருந்து இப்போ V1 அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு V1 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் லேபிள் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு மேலே வந்து இன்னொரு சேவ்னு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதையும் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு மேலே சர்ச் ஆப்ஷன் போங்க ஃபஸ்ட்டில். ஸோ இங்கே நியூ டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் டெம்ப்ளேட் கொடுங்க. டெம்ப்ளேட் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் வந்துடும். ஓகேங்களா? ஹோம் ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஸோ இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஆட்டோமேஷனுக்கான பைலிங்க் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல டிஃபைன் Blynk ஆத்தோ டோக்கன் இருக்கா? இந்த ஆட்டோ டோக்கன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு Arduinoல எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ Arduino ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ Arduinoக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் Nodemcuவை பிசிக்குள்ளே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மேலே ஃபைல்ஸில் போங்க. ஃபைல்ஸில் போய்ட்டு ப்ரெஃபரன்ஸில் நீங்கள் URL கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கலாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன், நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ டூல்ஸில் போய்ட்டு போட்டு காட்டுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு COM10 வந்துருச்சு. போட்டு காட்டினா தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கோடுன்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம Arduinoல அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் மேலே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பைலிங்க் ஆத்தர் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஆத்தர் டோக்கன் என்ன அப்படின்னு நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த டிவைஸ் இன்ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஆத்தர் டோக்கன், இதை வந்து காப்பி பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேரக்டர் எஸ்எஸ்ஐடின்னு இருக்கா. ஸோ இதில் உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டோட நேம் என்னவோ அதை கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே தான் கேரக்டர் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அதில் தான் உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். கேரக்டர் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா கனெக்ட் ஆகாது ஹாட்ஸ்பாட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரிலே ரிலே D1 இருக்கா. ஸோ இதில் தான் நம்ம வந்து 8266 இந்த 2 பின்னில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு கீழே ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து ப்ரோக்ராம் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ எனக்கு 100% வந்துடுச்சு. ஸோ டன் அப்லோடிங் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து Blynk IoT ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணோடனே நம்மளுக்கு இந்த இடத்துல ஹோம் ஆட்டோமேஷன்ற செட்டப் வந்துடும். ஸோ இதில் மேலே டூல்ஸில் போயிட்டு ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கான் ரைட் சைடு மேலே இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து 2 சுவிட்ச் கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எந்த லென்த் வேணாலும் நம்ம வந்து பட்டனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 2 சுவிட்ச் செட் பண்ணியாச்சு. ஸோ மேலே அந்த ஆஃப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரீமில் போயிட்டு ஃபஸ்ட்டு V0 அப்படின்ற பின் வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் மோடு கொடுத்துக்குங்க. ஸோ டிசைனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற டைட்டில் தான். ஸோ நான் வந்து பல்ப் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து அலைன்மெண்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதே போல் பல்ப் 2க்கும் டேட்டா ஸ்ட்ரீமில் போயிட்டு பல்ப் 2ல் V1 அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் மோடு கொடுத்துக்குங்க. டிசைனில் போயிட்டு இதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்துக்குங்க. நான் வந்து பல்ப் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் செட்டப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஹார்ட்வேர் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Nodemcu எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 8266 Nodemcu 8266 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஃபை பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகக்கூடிய, அதாவது ஐஓடியில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிவைஸை ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலே கண்ட்ரோல் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே நம்மளுக்கு ஒரு வைஃபை மாடியூல் வந்து வந்துருது. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம இதை வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாடியூல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தமிழில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே மாடியூல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டியூவல் சேனல், எவ்வளோனா 5 வோல்ட் DC ரிலே. ஓகேங்களா. இது வந்து டியூவல் சேனல் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் 2 பல்பை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2 பல்ப் ஹோல்டரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பின் ஃப்ளக் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் சில்க் ஒயர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த Nodemcu எடுத்துங்க. ஸோ இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிரெட் போர்டு எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த Nodemcu பிரெட் போர்டில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜம்பர் ஒயர் வந்து எடுத்துங்க. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் ஒன்று, ப்ரௌன் கலர் ஒரு ரெட் ஜம்பர் ஒயர் வந்து எடுத்துருக்கேன். ஸோ பாசிட்டிவ் வந்து ஸோ இந்த இடத்துல V1 ஒரு பின் ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த இடத்துல ரெட் கலர் ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பக்கத்தில் கிரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. அது கிரவுண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் நெகட்டிவ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு ஜம்பர் ஒயர் வந்து எடுத்துங்க. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் D0 D1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஒரு ஒயரை வந்து D0ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா D1ல இன்சர்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் நான் ப்ரோக்ராமில் D0 D1 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பின்னு தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வோல்ட் DC ரிலே மாடியூல் வந்து எடுத்துங்க. ஸோ இதற்கு நம்ம வந்து 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க VCC இன்புட் 2 இன்புட் 1 கிரவுண்ட் எது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இன்புட்டில் கொடுத்த ரெட் கலர் ஒயரை VCCயில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா D1 பின் இருக்குது பார்த்தீங்களா. D1 எடுத்து இன்புட் 2ல் கொடுத்துங்க. D0 எடுத்து இன்புட் 1ல் கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுட் இருந்தால் சர்க்யூட் டயக்ராம் செக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கிரவுண்டு தான். கிரவுண்டை எடுத்து இந்த ரிலேல இருக்கக்கூடிய கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்புக்கு நம்ம ஃபேஸ் கொடுக்கறதுக்காக சில்க் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரிலேல எப்படி கனெக்ஷன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரிலேல வந்து பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும் ஒவ்வொரு ரிலே மாடியூலையும். ஸோ இதில் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் வந்து சப்ளை வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். சென்டர் வந்து இன்புட் கொடுக்குறது. இந்த ரைட் சைடில் 2 பின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபேஸ் வந்து அவுட் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபேஸுக்கு கனெக்ஷன் கொடுக்குறத மட்டும் ஒரு முறை கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ ஃபேஸுக்கு வந்து அவுட் எடுத்துக்கிறேன். ஸோ அதாவது 2 டெர்மினலில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருந்து நான் வந்து ஃபேஸ் அவுட் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பின் பிளக்ல ஸோ ஒரு ஃபேஸுக்கு ஒரு நியூட்ரலுக்கு ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பேசிக் தான். இதில் ஃபேஸ் ஒயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்குன்னா
நம்ம வந்து நான் இன்புட் என்ன சொல்லியிருந்தேன்னா சென்டர் பின்ல தான் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதில் கொடுக்குற இன்புட் நம்ம அடுத்த ரிலேக்கும் போகணும். ஸோ இல்லையா? ஸோ அதனால தான் இதுலேருந்து ஃபேஸ் எடுத்து இன்புட் இதுக்கும் கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் இந்த ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சர்க்யூட் டயக்ராம் புரியலனா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து சர்க்யூட் டயக்ராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பல்ப் ஹோல்டர் வந்து எடுத்துங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபேஸ் வந்து இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த நியூட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நியூட்ரலுக்கு ஒரு ஜாயிண்ட் எடுத்துருக்கேன். ஸோ எந்த நியூட்ரல்னா இந்த 2 பின் ஃபிளக்லேருந்து நமக்கு நியூட்ரல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த நியூட்ரல் வந்து நமக்கு 2 பல்புக்குமே வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல இருந்து ஒரு ஜாயிண்ட் எடுத்து ஸோ இந்த பல்புக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதாவது பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலை வந்து காமன் பண்ணிடணும். ஸோ அதான் கான்செப்ட். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்யூட் டயக்ராமு, எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹோல்டர்லையும் எல்இடி பல்ப் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் செட்டப் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 பின்னை நான் வந்து ஏசி சப்ளையில் கொடுத்துருக்கேன். ஸோ சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Nodemcuக்கு அதாவது 8266க்கு 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அடாப்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் யூஎஸ்பிக்கு ஒரு 5 வோல்ட் சப்ளை கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் மொபைல் வந்து எடுத்துங்க. உங்கள் மொபைலில் அந்த Blynk ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த கனெக்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த செட்டப்புக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ 2 பல்ப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பல்ப் 1 தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பல்ப் 1 நமக்கு வந்து ஆன் ஆகுது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பல்ப் 2. ஸோ பல்ப் 2 வந்து ஆன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த பல்ப் ஆன் ஆகுதோ அந்த பல்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரிலே வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பல்ப் 2 வந்து ஆனில் இருக்கிறதுனால ரிலேயில் ரெட் கலரில் ஒரு இண்டிகேஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அட் அ டைமில் நம்மளால் 2 பல்பை கூட நம்மளால் ஆன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிசியில் நான் வந்து Blynk ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ டிவைஸ் வந்து எனக்கு ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ இதில் எப்படி ஆன் பண்ணும்போது பல்ப் நமக்கு ஆன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பல்ப் 1 வந்து ஆன் பண்ண போகிறேன். ஓகே, பல்ப் 1 ஆன் பண்ணோடனே பல்ப் 1 வந்து ஆன் ஆகுது நமக்கு. ஸோ இப்போ வந்து 2 ஆன் பண்ணுறேன். 2 ஆன் பண்ணி 2 ஆகும். ஸோ இதில் நம்ம ஆஃப் கூட பண்ணிக்கலாம் பிசிலையும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் அப்ளைன்ஸை நம்ம வந்து ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த Blynk ஆப் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், வைஃபைல யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 பல்பு மட்டும் தான் Blynk ஆகிற மாதிரி, அதாவது ஒர்க் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு எதனா ஒரு இதில் இந்த பல்புக்கு பதில் நீங்கள் ஒரு ஃபேனை கூட கனெக்ட் பண்ணலாம். ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருக்க இடத்துல ஒரு ஃபேனை கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டியூப் லைட்டை போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இந்த 2 பல்பு மட்டும் இல்லாமல் ஸோ நான் வந்து ஒரு 3 டிவைஸோ 4 டிவைஸை வந்து ஃபோனில் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 2 ரிலே சேனல் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா 4 ரிலே சேனல் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நான் அப்கமிங் வீடியோவில் நான் அந்த மாதிரி வீடியோ வந்து கூட அப்லோட் பண்ண சான்ஸ் இருக்குது. நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏன்னா ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான சர்க்யூட் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சர்க்யூட் டயக்ராம் வந்து லிங்க் கொடுத்துங்க. அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதனா ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் எதனா உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே போல் நம்ம நிறைய ஐஓடி ப்ராஜெக்ட் வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ரிசர்ச் தமிழ்.